அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ல கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். So that the relation R is set A 1, 2, 3, 4, 5 given by R is equal to A, B, where modulus of A minus B is an even is an equivalence relation ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின் அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ். அதுக்கு முன்னாடி வேணும்னா இது எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். லெட் A is equal to அடுத்து R is equal. நீங்க எழுதும்போது கண்டிப்பா எழுதுங்க. இந்த 2 ஸ்டெப் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸிவ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸில் என்ன பண்ணுவோம்? ஒரு எலமெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஒரே ஒரு எலமெண்ட் தான் எடுக்கணும். லெட் A belongs to capital A. ரைட்? அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணோம்? A மைனஸ் A, அதாவது இங்க A மைனஸ் மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் B is even கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம ஒரே ஒரு எலமெண்ட் தான் எடுப்போம் ரிஃப்ளெக்சிவ்ல. அதனால A மைனஸ் A வந்து ஈவன்னு சொல்லணும். ஈவன்னு சொன்னாதான் இந்த எலமெண்ட் ஆர்ல இருக்குதா சொல்ல முடியும். ஓகேவா? Now modulus of A minus B or A minus A equal to 0. 0 is even number. Therefore A comma A belongs to R. Therefore R is reflexive. சரிங்களா? அடுத்து சிமெட்ரிக். சிமெட்ரிக்ல என்ன பண்ணுவோம்? ரெண்டு எலமெண்ட் இருக்கணுமா? A comma B belongs to capital A. அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு பேர், அதாவது A comma B belongs to Rல இருக்கிறதா எடுக்கணும். Since it is in R, Rல இருக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் B இஸ் ஈவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் B மைனஸ் A வந்து ஈவனா இருந்ததுன்னா இது வந்து சிமெட்ரிக்னு ப்ரூவ் ஆயிடும். ஓகேவா? இப்ப மாடுலஸ் ஆஃப் B மைனஸ் A எடுங்க. இப்ப இங்க உள்ள இருக்கிறதுல ரெண்டுத்துலயும் மைனஸை காமனா வெளியே எடுத்தோம்னா A மைனஸ் பின்னு கிடைக்குமா? இப்போ மாடுலஸ்குள்ள இருந்து வெளியே வரும்போது, மைனஸ் வெளியே வரும்போது நமக்கு வெறும் பிளஸ் ஆகும். உள்ள மறுபடியும் A மைனஸ் பி இருக்கும். இஸ் ஈவன். ரைட்? இப்போ A மைனஸ் பி, மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் பி ஈவனா இருந்ததுன்னா மாடுலஸ் ஆஃப் B மைனஸ் ஏவும் ஈவனா கிடைக்குது. சரிங்களா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? B, A belongs to Rல இருக்கிறதா எழுதலாம். Therefore R is புரிஞ்சுதா? அடுத்து ஃபைனலா டிரான்சிட்டிவ் பார்க்கணுமா? டிரான்சிட்டிவ் டிரான்சிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? 3 எலமெண்ட் ஃப்ரம் செட் ஏ. ஏன்னு எடுத்துருமா? சரி, A, B, C belongs to capital A. இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் A, Bயும் B, Cயும் belongs to R அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணோம்? A, C belongs to R னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே. Since A, B belongs to R, we can take it as A modulus of A minus B is even. Right? For example, we can say 2x. Okay. அடுத்து modulus of B minus C is also even. We can say it as 2y. இதை 2y ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க 2 ஆல எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது 2 ஆல மல்டிப்ளை ஆனதுனால அதை ஈவன் நம்பர்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போட்டா கொஞ்சம் புரியுன்றதுக்காக நான் இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைனலா என்ன ப்ரூவ் பண்ணணும்? மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் C வந்து ஈவன் ப்ரூவ் பண்ணணுமா? கவனிங்க. மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் C ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A. இந்த மைனஸ் சியும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? உள்ள ஒரு B-யை வந்து மைனஸ் பண்ணி உடனே ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப வேல்யூ மாறாது. கரெக்டா? ஸோ மாடுலஸ் ஆஃப் A மைனஸ் B, இப்போ இதை தனித்தனியா பிரிச்சுக்கிறேன்.
மாடுலஸ் ஆஃப் a minus b ஓட வேல்யூ 2x, b minus c ஓட வேல்யூ 2y. இது ரெண்டுமே வந்து 2x 2 into x plus y ன்னு எழுதலாமா? இதுவும் வந்து ஈவனா? வெளியே ஒரு 200 நம்பர் இருக்கு. ஸோ உள்ள நமக்கு என்ன நம்பர் வந்தாலும் அது 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது ஈவன் ஆகும். therefore r is transitive. சரிங்களா? ஓகே, இப்போ இது வரைக்கும் தான் முடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கேக்குறாங்க பாருங்க. show that all the elements of 1, 3, 5 are related to each other and all the elements of 2, 4 are related to each other, but no element of 1, 3, 5 is related to any element of 2, 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1, 3, 5 related to each other அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ஸ் இது எல்லாமே ஆட் நம்பர்ஸ், ஆல் ஆர் ஆட். So modulus of any two numbers, for example 1 minus 3 or modulus of 1 minus 5 or modulus of 3 minus 1, 3 minus 3, 3 minus 5, எது எடுத்தாலும் அது ஈவன் நம்பரா தான் வரும். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஈவன், கரெக்ட். அடுத்து 2, 4 all are even. ஸோ மாடுலஸ் ஆஃப் a minus b, இங்க நான் உங்களுக்கு புரியுதுக்காக சொன்னேன். நம்ம ஜென்ரலா மாடுலஸ் ஆஃப் a minus b இஸ் ஈவன் சொன்னா போதும். இங்கேயும் பாருங்க எல்லாமே ஈவன் நம்பர், மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஈவன் தான் வரும். ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஆல்சோ ஈவன். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் a minus b ஈவனா இருந்தா இந்த ரிலேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஓகே, இது ரெண்டும் இருக்கு. மூணாவதா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. பட் நோ எலமெண்ட் ஆஃப் 1, 3, 5 related to any element of 2, 4. Let us take 1, 3, 5 and 2, 4. எந்த எலமெண்ட்டும் நமக்கு இதுல ஈவன் நம்பர் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2 எடுத்துக்கோங்க. 2 minus 1 எடுத்தோம்னா 1 இஸ் ஆட் நம்பர். ஓகேவா? ஸோ ஈவன் மைனஸ் ஆட் நம்பர் இல்ல ஆட் மைனஸ் ஈவன் நம்பர் வில் ஆல்வேஸ் பி ஆட் நம்பர். ஸோ இந்த ரிலேஷன்ல இது இருக்காது. அதுதான் கேட்டிருக்காங்க. நோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் இஸ் ரிலேட்டட் டு எனி எலிமெண்ட் ஆஃப் 2, 4. ஸோ நோ எலிமெண்ட் ஆஃப் என்ன ரிலேட் ஆகல அப்படின்னு எதனா கன்ஃபியூஸ் இருக்கா? நோ எலிமெண்ட் ஆஃப் 1, 3, 5 is related to any element of 2, 4னா இங்க இருக்கிற ரிலேஷன்ல அது ரிலேட் ஆகாதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? No element of 1, 3, 5 related to any element of 2, 4. Hence proved. ஓகேங்களா? Okay, thank you.